கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்தினுடைய இறுதி நாள், இன்னும் சில மணித்துளிகளிலே புதிய வருடம் நமக்கு பிறக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட அதை நாம் எதிர்கொள்வது எப்படி என்ற அடிப்படையில் உங்களோடு ஒரு சில காரியங்களை ஒரு 20 நிமிடத்தில் அதை பேசி முடிக்கும்படியாக ஆசைப்பட்டார். தொடர்ந்து நாம் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த அந்த பெரிய தயவு உள்ள அந்த அன்பு நிறைந்தவரை பாடி சோசரித்து அவருக்குள் மகிழ்ச்சிக்குள் கடந்து செல்லலாம். இந்த நாளிலோட உங்களுடைய சிந்தனைக்காக சொல்லுகிறேன். தலைப்பை உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது என்னவென்று சொன்னால், நம்முடன் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே வரும் புத்தாண்டிலே நமக்கு பெரிய வெற்றி. மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடன் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை அவரை அறிந்து அவரை விசுவாசிப்பதே வரும் புத்தாண்டினுடைய மாபெரும் வெற்றி. இல்லை என்றால் அந்த வெற்றியானது எப்படி நமக்கு இந்த ஆண்டிலே எப்படி நமக்கு ஏற்றமும் இறக்கமும் இருந்தது போல வருகின்ற ஆண்டிலும் இருக்கும். ஆகவே அந்த வருகின்ற ஆண்டை எப்படி நாம் சமாளிக்கிறோம் என்பது, இயேசு எனக்குள் இருக்கிறார், உண்மைதான், நீங்கள் விசுவாசித்திருக்கிறார், அவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவருக்கு பிரியமானதை செய்து, ஏன் பிரியமானதை செய்கிறோம்? அவர் என்னோடு இருக்கிறார், ஆகவே நான் அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு அந்த விசுவாசத்தோடு வாழ்கின்ற பொழுது நமக்கு அது வெற்றியாக இருக்கும். இப்ப பாருங்க, நான் வசனத்துக்குள் வருகிறேன். அன்று சாயங்காலத்தில் என்று போடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் கலிலேயா, தீரு, சீதோன் அந்த பகுதியினுடைய கடற்கரை பகுதியிலே அவர் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அப்படி செய்து கொண்டு வந்த தேவன் அவரால் அநேக நபர்கள் தங்களுக்கு சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், நிம்மதியை பெற்றுக் கொள்கிறார்கள். இவைகளெல்லாம் இருக்கிறது. இந்த நேரத்தில் தம்முடைய சீடர்களோடு அவர் சொல்லுகிறார், வாருங்கள் நாம் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அப்பொழுது அக்கறைக்கு அவர்கள் போகிறார்கள். அந்த படகிலே அவர்கள் அக்கறைக்கு போகிறார்கள். போகின்ற பொழுது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. இங்குதான் அந்த தலைப்பை நாம் சிந்திக்க வேண்டும். என்ன நிகழ்ச்சி நடக்கிறது என்றால், பயங்கரமான அலை மோதுகிறது, படகு மீது மோதுகிறது. படகு கவிழ்ந்து விடக்கூடிய அளவில் அந்த நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அந்த இயற்கையினுடைய பெரும் சீற்றம். இன்றைக்கும் கூட நீங்க பாருங்க, இந்த டிசம்பர் பிறந்த உடனே உலகம் முழுவதுமே ஒரு யோசிக்கக்கூடிய அளவில் பாதிப்பும் பலவிதமான பயங்கரமான காரியங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த நாட்களிலே நமக்கு வந்த அதிகமான இந்த டிசம்பர் மாதத்திலே தொல்லைகள் உங்களுக்கு தெரியும். ஒரு காலத்தில் 1964 டிசம்பரில் 24ஆம் தேதி நினைக்கிற அந்த நாட்களிலே பார்த்தால் ஒரு பெரிய பட்டணம், தனுஷ்கோடி என்ற ஒரு பட்டணம், மதுரைக்கு அடித்து சொல்லலாம் பெரிய பட்டணம் என்று. போக்குவரத்து, பணம் ஈட்டுவது, பணம் சம்பாதிப்பது, இப்பட்ட காரியங்களே மிக பிரம்மாண்டமாக இருந்து கொண்டிருந்தது தனுஷ்கோடி. துறைமுகம் இருந்து கொண்டிருந்தது. ஆகவே அந்த தனுஷ்கோடி 1964 முழுவதுமாக கடலால் உள்வாங்கப்பட்டது. இன்றைக்கும் கூட அந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். அக்காலங்களில் இருந்தவர்கள் அதை குறித்து சொல்லுகிற பொழுது வியப்பூட்டக்கூடிய அளவில் அதை சொல்வார்கள். ஆகவே பல நிலைகளில் இந்த டிசம்பர் வருகின்ற பொழுது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்கும். இந்த பாரு, நீ 11 மாசம் வாழ்ந்து இந்த 12வது மாசத்துக்குள்ள நீ வந்து விட்டாய், நீ மிக ஜாக்கிரதையாக இரு, உன் வாழ்க்கையில மிக ஜாக்கிரதையாக இரு. பைபிளில பிரசங்கில ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, எனக்கு பிரியம் அல்ல, எனக்கு இது பிடிக்காது, எனக்கு பிரியமல்லாதது வருகிறது என்று நீ வாயை திறந்து சொல்வதற்கு முன்பதாகவே வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரனை. அப்படி அர்த்தம் என்ன? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல எனக்கு நான் லட்டு சாப்பிட மாட்டேன், இது எனக்கு பிடிக்காது, நான் ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது, இது சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது, இந்த காற்று அடிக்க எனக்கு பிடிக்காது,
இந்த தூசி வருது எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் நம்ம உடம்புல இந்த வலுவை இழக்கப்படுகிற பொழுது நாம் சொல்லுகிற காரியங்கள். அப்போ இதுக்கு முன்னால நான் நல்லா இருந்தேன். வாலிப பிராயத்தில் எதுனாலும் கல்லை போட்டாலும் அரைக்கக்கூடிய அளவில் என்னுடைய இன்ஜின் வேலை செய்தது. ஆகவே இப்படி இருக்கக்கூடிய நான் இப்பொழுது எனக்கு இது பிரியமல்ல அப்படிங்கிற, எனக்கு ஏற்றுக்கிடாதுன்னு சொல்றேன். இதைத்தான் அவர் சொல்றாரு பிரசங்கி, உன் வாலிய பிரயாயத்தில் எல்லாம் நீ அனுபவிக்கின்ற பொழுது, உள்வாங்கிக் கொள்ளுகிற பொழுது, அந்த வாலிய பிராயத்தில் எல்லாம் எனக்கு பிரியும் என்று சொல்லுகிற பொழுது, அந்த வாலிய பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நின. அப்ப இந்த 11 மாதம் நீ இப்படி வந்திருக்கிற, பல பாடுகள் கடந்து நீ வந்திருக்கிற, நீ ஒரு புதிய ஆண்டுக்குள்ள போற. அப்ப இதெல்லாம் நீ நினைச்சு பாரு. உன் வாழ்க்கையில அதிசயமாய் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். ஆனா நீ எந்த அளவுக்கு நன்றி உள்ளவனாய் இருந்தாய் என்பதை நினைத்து பார் என்று சொல்லி அந்த பிரசங்கி சொல்லுகிறார். மலைக்கு பின்னால மேகம் திரும்ப திரும்ப வருவது போல வயதான காலத்துல நமக்கு இந்த நோய்கள், இந்த பலவிதமான சிக்கல்கள், செலவுகள், பயங்கள் போன்றவைகள் நமக்கு வரும். இந்த டிசம்பர் மாதம் ஒரு பயங்கரமான மாதமா இருக்கு. அதுவும் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் மிக பயங்கரமா இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் எதுவாக இருந்தாலும் கூட இன்றைக்கு பிரசங்கித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற அவரை அறிந்து அவரை விசுவாசிக்கிற பொழுது உங்களுடைய படகுல, உங்களுடைய வாழ்க்கை படகுல, உங்களுடைய காரியங்களில எது மோதினாலும் என்ன நடந்தாலும் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு சரியாக போய் சேர்வீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நாம பார்க்கிறோம், படகுல அவரை கூட்டிட்டு போறாங்க. அப்படி காற்று மோதின உடனே அவங்க சொல்றாங்க, போதகரே, நாங்க மடிந்து போவது உங்களுக்கு சித்தமா? இதுக்குத்தான் நாங்க உங்க பின்னால வந்தோமா? நீர் எங்களை உங்களுடைய சீடரா தேர்ந்தெடுத்திருக்கிறீரே, இதெல்லாம் உங்களுக்கு சரிதானா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் எந்திரிச்சு காற்றையும் கடலையும் அவர் அதட்டாரு, அப்படியே நின்றுச்சுது. இப்ப நீங்க நல்லா அதான் அறியணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தீங்களா? இவரை மேசியான அவங்களே அறிய முடியல. அப்படி அறிந்திருந்தார்கள்னா அவர்கள் மிகவும் பயந்து இந்த நிகழ்ச்சி நடந்த இவர் யாரோ அப்படின்னு என்ன அர்த்தம் அறியல. இப்ப இயேசு நம்மோடு இருக்கிறாரு, அவரை விசுவாசித்திருக்கிறோம், அவர் யார் என்பதை அறியவில்லை. இந்த சிக்கல்ல இருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, வியாதியிலிருந்து, இப்படிப்பட்ட தன்மையிலிருந்து என்னை மீட்கக்கூடியவர் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு திருஷ்டாந்தரமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு அந்த அறிவு இல்லை. ஆனால் நமக்கு அப்போஸ்தலர்களை பற்றியும் சரி, இயேசு கிறிஸ்துவை பற்றியும் சரி, மிக தெளிவாக நமக்கு அந்த அறிவு போட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களை, நீங்க யோசிக்க வேண்டியது என்னவென்றால் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப அவங்க போனவங்க நல்லா கவனமா கேளுங்க. நம்ம 24 பிரவேசிக்க போகிற புதிய வருடத்துல, புதிய வருடம் மட்டும் இந்த கால சுழற்சி இதுகளை மட்டும் அப்படி சுத்தி வந்து இந்த 1ஆம் தேதி வருது நீங்க நினைக்க கூடாது. அது ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் சிருஷ்டித்த தேவன், இவைகளுடைய சீதோஷ்ண மாற்ற நிலைகளெல்லாம் சிருஷ்டித்த தேவன் என்னோடு என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அவர் யாரு? தேவாதி தேவன். அவர் என் மீது கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம விசுவாசிக்கணும். அந்த அறிவோடு விசுவாசிக்கணும். அப்ப அந்த அறிவோடு நாம விசுவாசிக்கிற பொழுது நமக்கு இந்த பயம் வராது. இயேசு கிறிஸ்து இந்த சீடர்கள்லாம் ஒளிந்து கொண்டு ஒரு மூலையில் இருக்கிறாங்க. அவரை சிலுவையில் ஆண்டவர் அரைஞ்சு கொண்டு விட்டார்கள். ஒரு புரளி மாதிரி அவங்களுக்கு தெரியுது, உயிர் தெழுந்தார் என்கின்ற ஒரு இது உண்மையா? இப்படிப்பட்ட ஒரு நிலையில இது மாத்திரமல்ல, இந்த சீடர்கள் அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லி உலகம் பூரா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு ரோம அரசாங்கம் பிடிக்க பார்க்குது. அந்த ஆலயத்தினுடைய பெரும் முதலாளிகள், முதலைகள் இவர்களை இந்த சீடர்களை விழுங்க பார்க்கிறது. அப்பொழுது அவர்கள் ஒரு வீட்டில் கதவை பூட்டி இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, யோசித்துக் கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிற பொழுது அவர் உள்ளே வந்தார். சன்னல் பூட்டப்பட்டிருக்க, கதவு பூட்டப்பட்டிருக்க, 4 சுவத்துக்குள்ள உள்ள உட்கார்ந்து இருக்கிறார். உள்ளே வந்தார். உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் இங்க அவர் சொல்றாரு. இந்த இடத்துல ஏன் பயந்தீங்க அப்படிங்கிறாரு.
நீங்க பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை அப்படிங்கிறாரு. கூட நான் தானே உங்களை கூட கூட்டு போறேன், நான் இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்றாரு. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், நான் இருக்கிறேன்ப்பா, பயப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அதற்கு காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், மரணத்தை ஜெயித்தவர் என்னோடு கூட இருக்கிறேன். அன்னைக்கு தாவீது அதை தீர்க்க தரிசனமாக சொன்னான். இன்னைக்கு நமக்கு அந்த தீர்க்க தரிசனம் வேண்டியதல்ல, மாறாக கண்கூடாகவே அதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அதை செய்திருக்கிறார் என்று அவர் அடிச்சுவடு இங்கே இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நாம் யோசிக்க வேண்டும், உங்களுக்கு சிந்தனை வர வேண்டும். என்னோடு நான் விசுவாசித்தவர், அவர் இன்னார் என்று அறிவேன், அவர் என்னோடு வந்து கொண்டிருக்கிறார், அவர் எனக்குள் இருக்கிறார், என்னுடைய பிரயாணத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நான் கடந்து போகின்ற அக்கறையா இருக்கக்கூடிய அந்த 2024 நான் இக்கரையிலிருந்த ஒரு நம்பிக்கையோடு நான் போகிறேன். என்னுடைய படகு நம்பிக்கையோடு போய் கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு ஆழமான விசுவாசம் நமக்குள்ள தேவை. ஒரு காரியம். இன்னொரு காரியம் இருக்கிறது. இந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த அக்கறைக்கு போகணும் அப்படின்னா அவங்க இன்னொரு காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு. இக்கரை என்ன செய்யணும்? விட்டுறணும். இக்கரையை விட்டாதான் அக்கறைக்கு போக முடியும். பவுலுடைய வாழ்க்கையை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் அக்கறையை நோக்கி, அதாவது தன்னை அழைத்தவரை நோக்கி நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கீழே எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதி அந்நாளே எனக்கு தருவார், எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசனத்தை விரும்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த உச்சப்புள்ளி சபையாருக்கும் தருவார் சொல்லியிருக்கு பைபிள்ல. புரியுதா உங்களுக்கு? எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசனத்தை விரும்புகிறவர்களுக்கு. அப்ப அவங்க இக்கரை விட்டுருந்தாங்க. இக்கரைங்கிற பொழுது அவர் என்ன சொல்கிறார்? நான் படித்த படிப்பு, கல்வி, மேன்மை, என்னுடைய பணம், அவைகளெல்லாம் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக நான் அவரை ஆதாயப்படுத்திக் கொண்டபடினாலே இவைகளெல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன், அது எனக்கு நஷ்டமா தெரிகிறது, அது குப்பையாக தெரிகிறது. இதுவரைக்கும் நான் ஓடி வந்த ஓட்டங்கள் எல்லாம் எனக்கு குப்பையாக தெரிகிறது. அப்ப இக்கரைக்குள்ள சுபாவங்களை நான் விட்டுவிட்டேன். ஒரு காலத்தில் என்னை பெரிய அதிபதி என்றார்கள், பெரிய கட்டிக்காரன் என்று சொன்னார்கள், மகா வல்லவன் என்று சொன்னார்கள். இந்த நியாயப்பிரமாணத்தில் இவைகள்லாம் எனக்கு ஒரு பிரயோசனம் அல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி அவரை தன் உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். அதனால உலகம் அவரை ஒண்ணுமே செய்ய முடியல. அதான் முக்கியம். அவருடைய முடிவெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லா புத்தகமுமே முடிவு இருக்கும், அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துக்கு மட்டும் முடிவே இருக்காது. கடைசியாக என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ரோமாபுரியில சிறைச்சாலையிலேருந்து அவர் என்ன செய்தாரு, நீ டெய்லி கையெழுத்து போடணும்ப்பா, எங்கள் கண்ணு முன்னால் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை வெளியே விடுறாங்க, கண்டிஷன் பையில மாதிரி. விட்ட உடனே அவர் தனக்கென்று ஒரு வாடகை வீட்டை எடுத்துக்கொண்டு வர்றவங்க போறவருக்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சொல்லுங்க? வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அப்படி சொல்லி கொண்டு இருந்தாரு. சொன்னதுனாலதான் இவருக்கு இந்த பாடு. ஆனா இடைவெளியில இந்த கேப் கிடைக்கும் பொழுதும் கூட அவரை சொல்லி கொண்டுதான் இருந்தாரு. அப்ப வரலாற்றுல பார்க்கிறோம். அதனால அந்த நீரோ மன்னன் அவருடைய தலையை கூட வெட்டி போட்டாரு, அது வேற விஷயம். அப்ப அப்படிப்பட்ட பயமான அந்த எதிர்காலம், இருண்ட காலத்தை கூட சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இயேசு என்னோடு இருக்கிறார். அதான் முக்கியம். படகுல அவர் இயேசு கூட தானே இருக்கிறாரு. அப்ப என் வாழ்க்கையில இயேசு என்னோடு தானே இருக்கிறாரு. அப்ப நான் அவர் மனசு புண்படாம, அவருக்கு பிரியமாக, அவருடைய சித்தத்தை அறிஞ்சு செபசிந்தையோடு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், நான் எந்த நேரம்னாலும் அவரை கூப்பிடலாமே. இப்ப வீட்டுல அப்பா படுத்திருக்கிறாரு, மகனுக்கு ஒரு தேவை ஏற்படுது, 24 மணி நேரமும் அப்பாவை தட்டுனா அப்பா என்ன செஞ்சிருவாரு? செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். இப்ப இவன் 1000 ரூபாய் கேட்கிறான். எதுக்கு கேட்கிறான்? போட்டர் அடிக்கிறதுக்கு, தான் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஆடி பாடுறதுக்கு. இதுக்காக கேட்கிறான்னு அவருக்கு தெரிஞ்சு அப்படின்னா தட்டி எழுப்பினாலும் அவர் தூங்குற மாதிரி நடிப்பாரா இல்லையா? தைரியம் இருந்தா அடிச்சு போட்டுருவார், சும்மா அடலை அப்படின்னு சொல்லி காலு கையா உடிச்சு போட்டுருவாரு, அடடா அப்படின்னு சொல்லி. உண்மையா உண்மை இல்லையா? அதுதானே. இது மாதிரி நீங்க கூடயே வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுக்கிட்டு
ஏசப்பா சோத்திரம், ஜெப எண்ணெயை தேய்க்கிறது, அவங்க கொடுத்து வச்சிருக்கக்கூடிய புண்ணாக்க வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் என்னத்தை செஞ்சாலும் ஒண்ணு நடக்காது. பிறகு என்னன்னா, இவன் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்னா இவன் நிலைமை என்ன இப்படி கிடக்குது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதுக்கு என்ன காரணம்? அந்த மகிமையின் தேவன் நம்மோடு இருந்து நமக்கு என்ன அப்படின்னா, நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியம் இல்லாம இருக்குது, அப்படி சித்தத்தை நம்ம செய்யாம இருக்கிறோம். இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். கூட இருக்க அதான் அவர் அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமான காரியத்தை நடக்கணும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்ப பாருங்க, அக்கறைக்கு போகணும்னா ஒரு காரியத்தை செய்யணும். இந்த படகெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த படகெல்லாம் மீன் பிடிச்சிட்டு வந்து அவங்க பல இடங்கள்ல போய் அக்கறையில கிட்டலாம் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, கடல்ல அப்படி நங்கூரத்தை போட்டு இக்கரையில் என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு கம்பு ஒரு முளை அடித்து அல்லது ஒரு பெரிய இரும்பு அடித்து அதில் என்ன செஞ்சிருப்பாங்க, கட்டி வச்சிருப்பாங்க. இக்கரையில் முடிச்சு கட்டியிருக்கும். படகு கடல் நின்றுக்கிட்டு இருக்கும். அப்போ இது இங்கே கட்டப்பட்டிருக்கும். அப்போ அக்கறைக்கு போகணும்னா என்ன செய்யணும், இக்கரையில் உள்ள முடிச்சு என்ன செய்யணும், அவுத்து விட்டுறணும். படகுல ஏறணும்னு என்ன செய்வாங்க, எப்பா முடிச்சு அவுத்துட்டு ஓடி வந்து படகுல ஏறு அப்படிமாங்க. ஒரு 4 பேர் படகுல ஏறி இருக்கான் காத்திருப்பல. அவன் அக்கறைக்கு ஊருக்கு போகும். நல்லா இங்க சம்பாதிச்சுட்டு, சரிப்பா நமக்கு புத்தாண்டு வந்துருச்சு, இன்னைக்கு 31ஆம் தேதி நம்ம ஊருக்கு போவோம், நம்ம இக்கரையில் நம்ம தனுஷ்கோடியில் இருந்துகிட்டு இருக்கோம், நம்ம நாகர்கோவிலுக்கு போகணும் அப்படி சொல்லி அப்படிதான் அவங்க போறாங்க. புறப்பட்டாங்க 4 பேர். இவன் 4 பேர் இணைஞ்சிருக்கான். புறப்பட்டு இணைஞ்சிருக்கான் அப்படின்னா நல்ல சந்தோஷமா துடுப்பு போட்டுக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு துடுப்பு போட்டுக்கிட்டே இருந்திருக்கான். நல்ல பலபலவான்னு விடுது, வந்துருச்சு கரை அப்படின்னு பார்த்தா படகு அங்கனுக்குள்ளதான் சுத்திக்கு நிக்கி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவன் 4 பேர் என்ன நல்லா சப்பாத்தியம் பண்ணிட்டோம்ல, மேல் வலிக்கு தண்ணியை போட்டான். தண்ணியில தான் போறான், தண்ணியை உள்ள போட்டுட்டான். தண்ணியில போகணும், தண்ணியை உள்ள போட்டாங்க. உலகத்துல நம்ம வாழணும். உலகம் நமக்குள்ள வாழ்ந்துடக்கூடாது. உலகம் நமக்குள்ள இருந்துடக்கூடாது. அவங்க பாரு, இவரை பாரு, எதுக்கு அது மாதிரி இருக்கணும், இது மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும், 4 பேர் மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கணும். அப்போ இவன் விடிய விடிய போட்டவன் நினைஞ்சிருக்கான், அவன் கடல்ல போட்டுக்கிட்டே இருந்திருக்கான். ஆனா கெட்டு இங்க முடிச்சு அவுக்காதனால கடற்கரையிலேயே தான் இருந்தது. இதுக்கு நல்ல உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா, எகிப்துல இருந்து 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டாங்க. 2 பேர் தான் போய் சேர்ந்தான் அப்படின்னு இருக்கு பைபிள்ல. காலேப் யோசுவாவும். என்ன காரணம் தெரியுமா? நீங்க நல்ல பைபிளை நீங்க படிச்சு பார்த்து வந்தீங்கன்னா, வனாந்தர பிரயாணத்துல எகிப்தை உள்வாங்கி வைத்திருந்தவர்கள் வெளியே விடவே செய்யல. எகிப்தில முடிச்சு அவங்க என்ன செய்யல, அறுத்தெரியல. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு கொசு கடிச்சிச்சுன்னு வைங்களேன், அதை அப்படி தட்டி தூக்கி எறிய மாட்டாம, கொசு கடிச்சிச்சுன்னா இந்த மோச பேச்சை கேட்டு கொசு எல்லாம் கடிக்குது, இது மனுஷனா? அங்கெல்லாம் எப்படி நாங்க இருந்தோம், அங்க நாய வெளுத்த மாதிரி வெளுத்தாங்க போட்டு, இரும்பு காலவாசல்ல போட்டு இந்த கடப்பாறை கப்பியை போட்டு அடிச்சு நிமிப்பாங்க, அது மாதிரி நிமித்தாங்க வேலை செய்யணும். அதெல்லாம் விட்டுட்டான். நம்ம ஆளுங்க ஒரு கொசு கடிச்சா கூட இந்த மோசையால தான் கல்லர் தேடிடா அவனை. ஒரு சாப்பாடுங்க வானத்துல இருந்து கிடைக்குது அவனுக்கு. அப்போ நம்மளால சொல்றான்ல, சீக்கிரம் முடியும், சீக்கிரம் முடியும். ஒரு கிலோ தங்கம் இந்தா நான் வாங்கிட்டேன், ஒரு கிலோ தங்கம் இந்தா நான் வாங்கிட்டேன், இன்னொரு கிலோ தங்கம் இந்தா நான் வாங்கிட்டேன். விடிய விடிய சாப்பிடாமனாலும் தங்கத்தை வாங்கிட்டு இருப்பீங்களா? வாங்கிட்டு இருக்க மாட்டீங்களா? தேனிலும் பசு தேனிலும் பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதா இருக்கக்கூடிய வேத வார்த்தை உங்களால உள்வாங்க முடியலையே. இதைத்தான் அவங்க செஞ்சாங்க. வானத்திலிருந்து வந்த மன்னாவை, இந்த அற்ப மன்னா எதுக்கு அப்படின்னா, அந்த நைல் நதியில பிடிக்கிற இறால் மீன், அந்த நண்டு, அந்த கொளுத்த கும்பளா மீன், அந்த குமட்டிக்காய், வெள்ளரிக்காய், இதெல்லாம் நாங்க சாப்பிட்டு எப்படி இருந்தோம், எப்படி இருந்த விரட்டி விரட்டி உன்னை அடிச்சான். இங்க வெறும் இந்த அற்ப மண்ணா தானா அப்படின்னா காரணம் தெரியுமா? எகிப்தியோட முடிச்ச ஒருத்தனை அவங்கள இவர்களுடைய இருதயத்தில் எகிப்துக்கு நேராக திரும்பி அப்படி பைபிள்ல இருக்கு. உடனே என்ன செய்யறான், ஒரு அதுல அந்த கலெக்டா பண்ணக்கூடிய சில பேரை அதுல கொஞ்சம் நல்லா தடியா இருக்கிறவனை பார்த்து, கொஞ்சம் நல்லா பேசுறவனை பார்த்து அவனை தலைவன் ஆக்கிட்டு எகிப்துக்கு நேரா என்ன செய்யறான்,
திரும்புறான். பைபிள் இருக்கா இல்லையா? ஆயினாலதான் எல்லாருமே அழிஞ்சு போனாங்க. கர்த்தருடைய பெட்டியை சுமந்தாங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு சங்கீதக்காரன்ல, நீங்க எங்கடா என் பெட்டியை சுமந்திய, என்ன சுமந்திய? நீங்கள் அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தையும் அந்த ரொம்பான் என்கின்ற அந்த சுருவத்தையும் தான் சுமந்து வந்தீங்க அப்படிங்கிறாரு. நல்லா கவனமா கேளுங்க. நம்ம அவர் அறிகிற அறிவு மகா பெருசுங்க. என்ன செய்யணும் பைபிள்ல தெளிவா இருக்குது. அப்போ இந்த முடிச்சு அவிழ்க்கப்படாவே வனாந்தரத்துல எல்லாரும் விழுந்து போயிட்டாங்க. நாம இந்த 2023 முடிச்சு என்ன செஞ்சிடணும்? தேவையற்ற முடிச்செல்லாம் என்ன செஞ்சிடணும்? அவுத்தரணும். அவுத்துட்டு நம்ம படகு என்ன செய்யணும்? அழகா போகணும். அவருடைய கிருபை என்ன செய்யுது? படகுல இருக்கு, கடல்ல இருக்கு. அன்பரின் கிருபை கடலிலே ஆழியில் படகு அசையோதே, அசைந்து அசைந்து அக்கறை நோக்கி அமைதலாக செல்லுதே. பிரியமானவர்களே, இந்த சிந்தனையோடு நீங்க போங்க. முடிச்சவுத்துருங்க. கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவ அறிந்து விசுவாசிங்க. துடுப்பை போடுங்க. அழகா போவோம். எல்லாம் தாறுமாறாத்தான் உலகத்துல நடக்கும். அது மாற்று கருத்தே கிடையாது. என்ன தாறுமாறாக உங்க வாழ்க்கை பயண படகுல போதுனாலும் அந்த தாறுமாறுகளை கர்த்தர் நிவர்த்தியாக்கி நான் சொன்ன இடத்துக்கு அவர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார், தன்னோடு வைத்துக் கொள்வார். அந்த மகிமையுள்ள தேவனை நீங்கள் தொழுது கொண்டு உங்களுடைய சிந்தனையில இந்த கடைசி மணித்துளிகளை கழித்து கொண்டிருங்கள். களிப்போடு 24 புது வருடத்தை எதிர்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென், ஆமென்.